ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இப்போ எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அதில் வந்து 2 வகைப்படும். அது என்னென்னா முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுட்டு அது வந்து என்னென்னா உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் சேர்ந்தது தான் வந்து முதல் எழுத்து. அது எத்தனை எழுத்து இருக்குன்னா 30 எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு சொல்லப்படுது. அடுத்து சார்பெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது முதல் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் வந்து என்னென்னா சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த 10 வகை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் 2 பிரிச்சுக்கலாம். உயிர்மை ஆயுதம்ங்கிறது அது 2 பிரிச்சுக்கோங்க. அப்புறம் உயிரிழப்படை ஒற்றலைப்படை அப்படிங்கிறது இது 2 பிரிச்சுக்கோங்க. அடுத்து குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அப்படிங்கிறது 2. அப்புறம் இங்கே வந்து இதை வந்து 4 பிரிச்சுக்கலாம். ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு 4 டைப் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து 10 டைப் இருக்குது. என்னென்னா சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்லேருந்து வந்தது தான் சார்பெழுத்து. அது எத்தனை வகைன்னா 10 வகைப்படும். அதில் வந்து உயிரெழுத்தையும் ஆயுதத்தையும் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் பாடத்தில். உயிரெழுத்து அப்படின்னு பார்க்கும்போதுட்டு உயிர்மை எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் பார்க்க போகிறோம். உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்க்கும்போதுட்டு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோட ஒன்று வந்து சேர்றனால கிடைக்கிறது தான் வந்து என்ன உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது என்னவா கிடைக்கும், கான்னு சொல்லி கிடைக்கும். இக்குங்கிறது வந்து மெய்யெழுத்தாகவும் ஆங்கிறது வந்து உயிரெழுத்தாகவும் கருதப்படும். அதுதான் பின்னாடி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், கா அப்படிங்கிறது வந்துட்டு இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யையும் உயிரையும் சார்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்துடைய ஒளி வடிவங்கிறது வந்துட்டு மெய்யையும் உயிரையும் சார்ந்திருக்கு. அதை சொல்லுவோம்ல, சொல்லும் போதுட்டு வந்து இந்த மெய்யெழுத்தையும் சார்ந்திருக்கும் உயிரெழுத்தையும் சார்ந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதனுடைய வரி வடிவம் அப்படின்னா வந்து அதை வந்து எழுதுறது எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெய்யெழுத்தை சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்து இப்போ வந்து இக்குன்னு எடுத்துக்கோங்களே, அதை வந்து என்னென்னா கான் தானே சொல்கிறோம், கா அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறோம். அப்போ வந்துட்டு கா அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து இது பண்ணப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒலிக்கும் கால அளவு வந்து என்னென்னா உயிர் எழுத்தை வந்து ஒத்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை சொல்லும்போது கா அப்படின்னு ஆவு தானே சொல்லி நல்லா மென்ஷன் பண்ணுறோம். அதனால் வந்து ஒலிக்கிற கால அளவு வந்து என்னென்னா உயிர் எழுத்தை சார்ந்து இருக்குங்கிறாங்க. அது வரி வடிவம் எதை சார்ந்திருக்குன்னா மெய் எழுத்தை சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்துக்களை வந்து சார்ந்து வருவதால் இதை என்னன்னு சொல்லுவாங்க, சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயுதம். இப்போ வந்து உயிர்மை பார்த்தோம், அடுத்து வந்து ஆயுதம் பார்க்குறோம். ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது 3 புள்ளிகளை உடைய ஒரு தனித்த வடிவத்தை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஆயுதம்னு சொல்லுவாங்க. அக்குன்னு சொல்கிறோம்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வேறு சில பேர்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அக்கேனம் கேடயம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பேர்களை வந்து வேறு சில பேர்கள்லையும் இதை வந்து சொல்லுவாங்க. இது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு நுட்பமான ஒளிமுறையை வந்து உடையதாக வந்து இது இருக்கும். இது வந்து எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு தனக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்து இருக்கும். அதே தனக்கு பின்னாடின்னு பார்க்கும்போதுட்டு வல்லின உயிர்மை எழுத்தை வந்து கொண்டு இருக்க மாதிரி இருக்கும். இடையில மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆயுத எழுத்துங்கிறது வரும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போதுட்டு எக்குன்னு வச்சுக்கோங்களே, ஏ அப்படிங்கிறது வந்து குறில் எழுத்தை குறிக்குது. கு அப்படிங்கிறது வந்து என்ன வல்லின உயிர்மை எழுத்தை குறிக்குது. வல்லினா எது சொல்லுவாங்க, கசட தபர சொல்லுவோம்ல, அந்த இதில் உள்ளது வந்துட்டு உயிர்மை எழுத்துன்னு பார்க்கும்போதுட்டு கு வருது. ஏ அப்புறம் ஆயுத எழுத்து அப்புறம் கு, இந்த 3 இது சேர்ந்தது தான் வந்துட்டு எக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஆயுத எழுத்து எப்படி இருக்கும், நடுவில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து தனித்து இயங்காது. அதுதான் அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, தனித்து இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதை வந்து என்னென்னா ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து என்னது உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்குது. அதனால வந்து இந்த ஆயுத எழுத்து என்னத்தை சொல்லப்படுது, சார்பெழுத்துன்னு சொல்லப்படுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து நேச்சரை வந்துட்டு இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அதனோட இயக்கம், அதனோட இடம், கருவி, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்கிறது தான் இயற்கை. இயற்கைன்னு பார்க்கும்போதுட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பனிப்படர்ந்த வந்து நீல மலைகளையும் பாடி திரியும் பறவைகளையும் தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகளையும் சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இயற்கையை வந்துட்டு நம்ம வந்து அழிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறோம். அதான் இங்கே வந்து செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இயற்கை வந்து அழகை கண்டு வந்து இன்புற்றால் மட்டும் போதாது,
நம்மளுக்கு வந்து நிறைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் வந்து என்ன அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் நிலம், நீர், காற்று இதெல்லாம் வந்து மாசுபட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. புவியும் வந்து என்னென்னா வெப்பமடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் புவியை காக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. இயற்கையை பாதுகாத்தல் மட்டும் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இயற்கையை வந்து பாதுகாத்துக்கிட்டோம்னா தான் நாம் வந்து நம்மளையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பறவைன்னு சொல்லுவாங்க. இந்த ராங்கிறது வந்து பறவைகளை குறிக்கக்கூடியது, இந்த ராங்கிறது வந்துட்டு கடலை குறிக்கக்கூடியது. அடுத்து வந்துன்னா இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் அப்படிங்கிறாங்க. இந்த உரைங்கிறது தான் வந்து போடணும். உரையாற்றினார், பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது. இந்த உரை இன்னொரு உரை ரை போட்டோம்னா அதை வந்து என்ன கவர் போடுவோம்ல அதை சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துன்னா முத்துத்தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றான். பனி காரணமாக 3 சொல்லினா வரணும். வேலைக்கு சென்றான். இந்த பனினா வந்துட்டுன்னா அந்த பனி பெய்யுதுன்னு சொல்லுவாங்களா அதை குறிக்கிறது. அடுத்து வந்துன்னா கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அப்படிங்கிறாங்க. அழைத்தாள்னா வந்து கூப்பிட்டாங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து புல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு வேறு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா பறவைன்னு சொல்லுவாங்க. புல்லுனா என்னது? பறவை. இந்த துணைக்காலில் வரணும். புல்லுனா எதை குறிக்கும்? பறவையை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. அடுத்து பறவைகள் வந்து இடம்பெயர்தலை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வலசை போதல்னு சொல்லுவாங்க. சரணாலயம் என்பதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புகலிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து என்ன வரிசையை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படின்னு வரணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துன்னா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்கே 1 மார்க் இருக்குது. அது என்னென்னா இரட்டை காப்பியங்கள் ஒன்று எதுனா சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள்னு எதை சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லுவாங்க. அதில் வந்து 1 கேட்குறாங்க. அப்போ சிலப்பதிகாரம்னு எழுதிடலாம். முதல் எழுத்துக்கள் நம்ம எத்தனைன்னு பார்த்தோம்? 30ன்னு பார்த்தோம். சார்பு எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 10ன்னு பார்த்தோம். திங்கள் அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிலவு. திங்கள்ங்கிறது என்னதை குறிக்கும்னா நிலவை குறிக்கும். இன்னொன்று வந்து மாதத்தையும் குறிக்கக்கூடியது திங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எதுனா செங்கல் நாராய் அப்படிங்கிறது. இது நம்ம வந்துட்டு முன்னாடி லெசன்ஸ்லேயே பார்த்துருந்தோம். செங்கல் நாராய் அதை வந்து அவர் வந்து வலசை போனத விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் ஒரு பாடலில். அடுத்து பாரதியார் வந்து என்னென்னா காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா பாடியிருப்பார். அடுத்து வந்து ஆயுத எழுத்தோடைய வேறு பெயர் வந்து என்னென்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம், கேடயம், அப்புறம் வந்து என்னென்னா தனிநிலைன்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா வேறு பெயர்கள் வந்து நம்ம படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கலைச்சொல் அறிவோம். கண்டம் அப்படிங்கிறத வந்து என்னென்னா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வலசை போதல் அப்படின்னா வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிறாங்க. தட்பவெப்பநிலை அப்படின்னா வந்து என்ன கிளைமேட், காலநிலை சொல்லுவோம்ல அதை தான் சொல்கிறாங்க கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு. 35 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இது வந்து வரும். அடுத்து வந்து புகலிடம் அப்படிங்கிறது வந்து என்ன சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை அப்படிங்கிறது வெதர். இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்ல, அப்போ வானிலைனா என்னது வெதர். அடுத்து வந்து என்ன புவி ஈர்ப்பு புலம் அப்படிங்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.